என் புள்ளைய 20 பேர் அடிச்சது கோஷ்டி சண்டையா? அமைச்சரின் பேச்சால் கதறிய தாய். கோவையில் தனியார் கல்லூரி மாணவன் அமுதன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை மாணவர்களுக்குள் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரின் இந்த கருத்துக்கு அமுதனின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் மிகுந்த மனவேதனையும் வெளிப்படுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயதான அமுதன் கோவையில் உள்ள இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். கல்லூரியில் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தின் டீன் மற்றும் துறை தலைவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அமுதன் சில ரகசிய தகவல்களை தெரிவித்ததாக அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். கல்லூரியில் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல்களை அமுதன் கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்ததாகவும் அந்த தகவலை நிர்வாகமே சம்பந்தப்பட்ட நகரிடம் தெரிவித்ததாகவும் அவரது தந்தை கென்னடி குற்றம் சாட்டியுள்ளார். அமுதன் அளித்த தகவல் கும்பலுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவரது போதைப் பொருள் விற்பனை தொழில் பாதிக்கப்படும் என்ற காரணத்தால் அவரை திட்டமிட்டு தாக்கியதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். சுமார் 15 முதல் 20 பேர் கொண்ட கும்பல் இரும்பு கம்பிகள், கத்திகள், பின்பகுதி மற்றும் தென்னை மட்டை உள்ளிட்டவற்றை பொருளாக அமுதனை சராமரியாக தாக்கியதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசும்போது, என் மகனை சுற்றி சுமார் 15 பேர் நின்று இரும்பு கம்பி, கத்தியின் பின்பகுதி, தென்னை மட்டை உள்ளிட்டவர்களால் உடல் முழுவதும் தாக்கியுள்ளனர். நீ சாக வேண்டும் என்று கூறிக்கொண்டே அடித்துள்ளனர். தாக்குதலில் அமுதன் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் அமுதனை வாகனத்தில் அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அமுதனின் தந்தை கென்னடி மேலும் பேசும்போது, கல்லூரி நிர்வாகத்திடம் ரகசியமாக தகவல் தெரிவிக்குமாறு கூறியதன் அடிப்படையில்தான் என் மகன் தகவலை சொல்லியுள்ளார். அந்த தகவல் ரகசியமாக வைக்கப்படும் என்று நிர்வாகம் கூறியிருந்த நிலையில் அது தொடர்புடைய நபர்களுக்கு எப்படி தெரிந்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனது மகன் தெரிவித்த தகவல் குறும்பலுக்கு தெரிய வந்ததற்கு கல்லூரி நிர்வாகமே காரணமாக இருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அமுதன் கொலை சம்பவம் மாணவர்களுக்குள் இருந்த கோஷ்டி மோதல் என குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. அமைச்சரின் இந்த கருத்து அமுதனின் பெற்றோர்களிடையே கடும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அமுதனின் தாயார் சுமதி இதுகுறித்து பேசும்போது, என் மகனை சுற்றி 20 பேர் சேர்ந்து தாக்கியுள்ளனர். அது எப்படி 2 கோஷ்டிகளுக்கு இடையில் சண்டையாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2 கோஷ்டிகளை சேர்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கினால்தான் அது கோஷ்டி மோதல் என்று கூற முடியும். ஒரு பையனை மட்டும் 20 பேர் சேர்ந்து தாக்கினால் அது எப்படி கோஷ்டி மோதல் என கூற முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அமுதனுடன் மற்றொரு மாணவரும் அழைத்து செல்லப்பட்டதாகவும் தாக்குதலின் போது அந்த மாணவர் அங்கிருந்து தப்பி செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் அமுதனை மட்டும் 20 பேர் சேர்ந்து தாக்கியதாகவும் அவர் தாயார் கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த கருத்தால் மனவேதனை அடைந்துள்ள அமுதனின் பெற்றோர், ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து திட்டமிட்டு ஆயுதங்களால் அடித்து கொலை செல்வதை எப்படி கோஷ்டி சண்டை என கூற முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் மகனுக்கு இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருந்தால் அவர் இப்படித்தான் கூறியிருப்பாரா என்றும் கண்ணீருடன் கேள்வி எழுப்பியுள்ளார்.